ஆச்சென்ற ஆசையெல்லாம் வெளிதானாச்சு. ஒரு ஒரு சாதகனுக்கு உண்டான ஆசை எல்லாமே என்ன? அவனுடைய ஆசை எல்லாமே அந்த வெளியில தான், வெளியேனு ஒளியேனை நோக்கி தான் அவனுக்குள்ள ஆசை. உலக ரீதியான ஆசை அவனுடைய ஆசை இல்லை, அது சில விஷயங்கள் தேவைகள். ஆனால் உண்மையான ஆசை எது? ஆசையெல்லாம் வெளிதான். அவனுடைய ஆசையெல்லாம் அந்த வெளியை நோக்கி, அந்த வெளி நோக்கி செல்வதான் அவனுடைய உண்மையான ஆசை. அருளான சிவயோகம் வெளிதான் ஆச்சு. இந்த சிவயோகம் சொன்ன நீங்க செய்யக்கூடிய யோகம்லாம் எங்க நோக்கி, எதற்காக இந்த யோகம்ங்கிறத நம்ம செய்யறீங்க? நிறைய பேர் புரிதல் இல்லாம நான் யோகம் பண்றேன், நான் அவரை போல ஆக போறேன், இவரை போல ஆக போறேன், நான் அதை கழிக்க போறேன், இதை கழிக்க போறேன், பொருளை சேர்க்க போறேன், மனிதனை சேர்க்க போறேன், ஆளை சேர்க்க போறேன், கூட்டத்தை சேர்க்க போறேன். அதற்காக யோகம் இல்லை. அது யோகம் செய்யும் போது ஏற்படுற சக்தியை நம்முடைய புகழுக்காக மயக்கத்தில் விழக்கூடிய காரியம். ஆனால் உண்மையான யோகம் எப்படி போகுது? அருளான சிவ யோகம் என்பதே வெளிதானாச்சு. அந்த வெளிதான் எல்லா யோகத்தினுடைய, நாம் செய்யக்கூடிய யோகத்தை எதை பெறுகிறோம் அப்படின்னா உண்மையான அந்த வெளியை தான் பெறுகிறோம். அந்த ஒளியா இருக்கக்கூடிய வெளியை பெறக்கூடியதுக்காக தான் அந்த யோகமே செய்கிறோம். நாம் எதையும் பெறதுக்காக இல்லை, பொருளில் பெறதுக்காக இல்லை, நாம் அருளியனும் அந்த ஒளி வெளியே பெறதுக்காக தான் பெறும். அப்போ மூச்சென்ற சத்தம் எல்லாம் வெளிதானாச்சு. ஒவ்வொரு மூச்சும் அந்த ஒளியிலிருந்து வரக்கூடியதாக அவன் உணர்வான். அந்த பர ஒளி, அந்த பர ஒளியை நீங்கள் எப்படி எங்கேருந்து எடுக்க முடியும்? நீங்கள் குரு மூலமாக தான் எடுக்க முடியுங்க. இங்கே எல்லாரும் இறைவன்ட்டனா அங்கேருந்து எடுக்க போகிற, இங்கேருந்து ஒன்றும் கிடையாது. இறைவன்கிற ஒன்றே கிடையாது. முதல்ல இறை எனும் பர வெளி எனும் ஒளி எனும் தன்மை கொண்டதா இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நீங்கள் எப்படி எடுக்க முடியும்னா அவரவருக்கு உண்டான, அவரவர் பரம்பரை உண்டான குரு அந்த நிலையில் அவன் ஆயிருப்பான். அதனால தான் என்ன பண்ணாங்க? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம். சாட்சாத் அப்படின்னாங்க. அது அந்த குரு தான் எப்படி இருக்கிறான்? அந்த பரபிரம்மத்தினுடைய தன்மை கொண்டவனா இருக்கிறான். நீங்க நினைக்கக்கூடிய இந்த உடல் எடுத்து ஒருத்தங்க இருந்தாங்க, அவரு தான் இறைவனா இருக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது. சாட்சாத் பரபிரம்மம். சாட்சாத்னா அங்க இருக்கக்கூடிய பரபிரம்மம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த நம்முடைய குரு சாட்சாத் பரபிரம்மம் எப்படி இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு பரபிரம்மே என்னன்னு தெரியாதே நமக்கு. அதுக்கப்புறம் எப்படி நாம அவர் எப்படி சாட்சாத்? அப்ப பரபிரம்மத்தை பத்தி தான் எல்லா மகா குருநாதன் சொல்றான். அந்த சிவம்னா என்ன? பேரொளி, எதற்கும் அடங்காத ஒளி, ஆதி நிலையானது, யாராலும் உருவாக்கம் பண்ண முடியாதது, எப்பவுமே நிலைத்து இருக்கக்கூடியது, அதுதான் உண்மையாக இருக்கக்கூடியது. அந்த ஒளியினுடைய அம்சத்தை எடுத்து நின்றவன் தான் சாட்சாத் பரபிரம்மம். அவன் அந்த மாதிரி நிக்கணும். இங்க நிறைய ஆடை அலங்காரம் உள்ள நிலையில பரபிரம்மம் இல்ல. ஒளியாக நிற்பவன், மரணம் இல்லாமல் நிற்பவன், மரணம் ஜனனம் இரண்டும் இல்லாமல் இருப்பவன், அவனுக்கு எந்த கால நிலை தூர பர்மன் என்ற எந்த விதமான இதுவும் அவனுக்கு இல்லை. அவன்தான் குரு. அந்த குருவைத்தான் நாம் என்ன சொல்றோம்? அந்த குருவுடைய நிலையில, அந்த குருவுடைய உணர்விலே என்னுடைய சுவாசம், உங்களுடைய மூச்சு, நம்முடைய மூச்சென்ற சத்தம் எல்லாம் வெளிதானாச்சு. எப்ப அந்த ஒளியில நினைச்சு மூச்சு எடுக்கிறீங்களோ, உங்களுடைய உள்நிலையில இருக்கக்கூடிய சுவாசம் அந்த குரு ஒளியின் வழியாக குருவிட்டிருந்து அந்த ஒளியான சுவாசம் எடுப்பதாக நினைவு எப்படி இருக்கணும்? இதுக்கு பேர் தான் பக்தி.
நீங்க நினைக்கக்கூடிய பக்தி, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய பக்தி என்பது ஓரொரு சுவாசத்திலும் ஓரொரு உணர்விலும் அந்த ஒளி நிலையில் அதன் நிலை சரணாகதி. இந்த சுவாசம் என்பது சரம், நம்முடைய உள்வெளி சுவாசம் என்பது சரம் சொல்லுதோம். இந்த சரம் கதியாக எதனோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறதோ அதனோடு ஐக்கியப்படுத்தி நிற்கிறது பேர் தான் கதி. எனக்கு ஒரு கதி இல்லப்பா, எனக்கு ஒரு கதியும் இல்லை அப்படின்னா என்ன மீனிங்? எனக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ப துன்பம் உலகம் சுகம் துக்கங்கிற கதி இல்லை, எனக்கு நீயே கதி. அதுக்கு வார்த்தைக்கு சாதாரணமாக நீ சொல்லலாம், நீயே கதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம், என்ன உணர்வு? நீங்க எல்லாம் வார்த்தையில வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. வெறும் வார்த்தையை சொல்லிட்டு வார்த்தையில பேசிக்கிட்டு உணர்வில் அதுக்கு என்ன பண்ணீங்க? இட்லின்னு எழுதி வச்சா சாப்பிடலாமா? இட்லிங்கிற பொருளை உருவாக்கி தானே சாப்பிட முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்க? நீயே கதி என்றால் எனக்குன்னு ஒரு சுவாசம், என்னுடைய கீழ் எந்திரியத்துக்காக நான் சுவாசம் பண்ணலை, என்னுடைய இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரத்தில் பதிவு பண்ண வச்சிருக்கக்கூடிய சுக துக்கங்களை மீண்டும் மீண்டும் எண்ணுவதற்காக நான் சுவாசம் பண்ணலை. நான் உன்னுடைய உணர்வை, அந்த ஒளி எனும் நினைவை நிறுத்தி நான் சுவாசம் பண்றேன். தட் இஸ் சரணாகதி. இந்த சரணாகதியை தான் பக்தின்னு சொன்னமே தவிர இங்க பாட்டு படிக்கிறது அல்ல பக்தி. அவங்க மூச்சு ஒடுங்கி அவனோடு ஐக்கியமாகணும், அதுவோடு ஐக்கியமாகணும். அப்படி ஆகக்கூடிய அந்த மூச்சென்ற சப்தமெல்லாம் வெளிதான் ஆச்சு, மோகமென்ற ஆசையெல்லாம் வெளிதான் ஆச்சு. நமக்கு ஒரு மோகம் இருக்கு. மோகம்னு நம்முடைய பால் உணர்வு. இந்த பால் உணர்வு கூட என்னவா இருக்கணும்? ஆசை என்ற அந்த ஃபீலிங்ஸ் கூட என்னவாமான வெளிக்குள்ளே அந்த ஒளிக்குள்ளே இணைக்கணும். தட் இஸ் செக்ஸுவல் எனர்ஜி தான். இதை தான் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜினாங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஓரொரு அனுபவமும் சாதாரணமான எந்திரிய அனுபவங்களை மட்டும் அதனோட இணைக்கிறதுக்கு சொல்லலை. ஒரு உடல் எடுப்பதுக்கான உச்சக்கட்டமான உணர்வு அந்த பால் உணர்வு, செக்ஸ் உணர்வு. இந்த பால் உணர்வு தான் ஒவ்வொரு ஜீவனும் இங்கே வெளிவரதுக்கான காரணமாக இருப்பது. இந்த பால் உணர்வு எனும் எல்லா ஜீவனுக்குள்ளேயும் அது ஒரு முதன்மையான பதிவாக இருக்கக்கூடிய அந்த மோகம் என்ற அந்த உங்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய மோகம் என்று இருக்கக்கூடியதை நீங்க என்னவா மாத்த இப்போ கொண்டு போனோம்? அந்த வெளியனும் ஒளியோடு ஐக்கியப்படுத்தணும். என்னுடைய மோகமே எதுக்கு, எதை நோக்கி? என்னுடைய மோகம் எனும் உணர்வு, எனக்குள்ள இருக்கக்கூடிய மோகம் என்ற உணர்ச்சி அது உணர்வாக மாற்றி, அந்த உணர்வு எதனோட மோகம் பண்றேன்? நான் எதனோடு இணைப்பு பெறுகிறேன்? நான் அந்த வெளி எனும் அந்த ஒளியோடு இணைகிறேன். என்னுடைய குரு வழியாக பெறக்கூடிய அந்த ஒளியோடு நான் இணைகிறேன். அது அப்படி என்னுடைய மோகத்தை நான் வெளியாக மாற்றுகிறேன். அப்படி ஒரு நிலைக்கு கொண்டு போகணும். அப்படி போகக்கூடிய எல்லாம் பேச்சென்ற மந்திரமும் வெளிதானாச்சு. என்ன பேசினாலும், நீங்க எதை பேசினாலும் உங்க பேச்செல்லாம் வெளியை பத்தி தான், உங்க பேச்செல்லாம் ஒளியை பத்தி தான். அந்த வெளியின் ஒளியை பற்றியே உங்களுடைய வார்த்தை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். பேசாத மௌனம் அது வெளிதானாச்சு. நீங்க பேசாம இருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மௌனம் என்பதே, நான் சொல்லிக் கொடுத்த இந்த மகா மௌனத்தை தாண்டி பூரண மௌனம் என்பதே அந்த ஒளி உணர்விலே இருப்பது தான் உண்மையான பெரும் மௌனம். இங்க நாம முதல் நிலை மௌனம் மூச்சை வெளிக்காற்ற ஒடுக்கிறோம். இரண்டாம் நிலை மௌனம் நம்முடைய அண்ணாக்குள்ளே நிறுத்துறோம். நீங்க அடுத்தல போக வேண்டியது உண்மையான மௌனத்துக்கு. அந்த ஒளி எனும்
பேசாத அந்த மௌனம் வெளி எனும் ஒளிதான் ஆச்சு. அப்படி இருக்கணும். ஒளி நினைவோடு துருவ நட்சத்திரத்தில் அகத்தியருடைய அந்த பேரொளியோடு இருப்பதே பிரம்மத்தோடு இருக்கிறது. ரெண்டும் ஒன்று தான், வேற வேற கிடையாது. நான் குரு வழியாக மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அவரவருக்கு தன்னுடைய குரு பரம்பரை வழியாகவே அந்த குரு அந்த நிலை இருக்கக்கூடிய ஆட்டம் தான் எடுக்க முடியும். இந்த உடல் ஏதோ விட்டுக்கிட்டு இங்கே ஏதோ சமாதி ஆகிட்டு அவர் மூலமாக அதை எடுக்கலான்னு அது முடியாது. அவர் ஏதோ ஒரு வழியாட்டையோ கனெக்ட் ஆகிருப்பார், அவர் இன்னொரு ஆள்கிட்ட கனெக்ட் ஆகிருப்பார். இப்படி அந்த பூரணமாக இருக்கக்கூடியவனை நீங்கள் தெரிந்து கொண்டால் நம்ம வழி எப்பவுமே எல்லா சித்தர்களும் எவனை நோக்கி போனானோ அவனை நோக்கி நம்ம போறது தான் நம்முடைய இந்த மார்க்கம். இந்த அகத்தியருடைய தபோவனத்தில் கொடுத்திருக்க மார்க்கம், அவர் கொடுத்திருக்க அந்த அருள் மார்க்கம் என்பது நேரடியாகவே அகத்தியரை நோக்கி போவதுதான். அகத்தியன் எனும் அந்த ஒளியை நோக்கி போவதுதான் நம்முடைய மார்க்கம். எல்லாரும் யாரை நோக்கி சென்றார்களோ நாம் நேரடியாக அவரையே நோக்கி செல்லக்கூடிய வழிமுறைகளைத்தான் இங்க நம்ம பின்பற்றோம். மற்றவங்க எல்லாரும் ஒரு குரு மூலமாக, ஒரு சித்தர் மூலமாக அந்த வழிமுறைகளை உபதேசம் வாங்கி அவர் மீண்டும் உபதேசிப்பார். நீ என்ன பண்ற, நீ அகத்தியரை நோக்கி செல்லு. ஆனால் இங்க சூஷ்ம குருநாதர்கள் நமக்கு ஸ்தூல குருவாக, என்னுடைய உபதேச குருவாக இருந்தவர் எனக்கு உபதேசம் நம்ம கொடுக்கும் போதே, அவர் கொடுக்கும் போது என்ன சொல்லிட்டாரு, நீ நேரடியாக அகத்தியரை நீ உபாசனை பண்ணிடணும். இடையில நீ யாரையும் பார்க்க வேண்டாம். ஏன்னா எல்லாரும் அவனை நோக்கி போனாங்க. இந்த வழிமுறை என்பதே நாம் எல்லாரும் அவர் எனும் அந்த ஒளியை நோக்கி போறதுதான். நான் அவருடைய ஆசையை நாமும் பெற்று அவர்கள் யாரை நோக்கி நிற்கிறாங்களோ அதே திசையை நோக்கி, அதே ஒளியை நோக்கி நாமளும் அவங்க பின்னாடி நின்று அவங்க நோக்கக்கூடிய நோக்கமும் அவங்களுடைய பார்வை எங்கேயோ அங்கேயே நம்முடைய பார்வை. இங்க நல்ல இதை புரிஞ்சுக்கிடணும். இது ஏதோ சும்மா சாதாரணமா இந்த மார்க்கத்தை குருநாதர்கள் நமக்கு தரல. நமக்கு இது ஒரு எத்தனையோ காலத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு வழிமுறையை சொல்றாங்க. நேரடியாக என்னை நோக்கியே நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு வழியை அவன் காட்டுறான். அந்த குரு எனும் ஒளி காட்டுது. அப்படிப்பட்ட ஒரு வழியை தான் நம்ம போறோம். அப்ப நீ சென்ற அமிர்த ரசம் வெளிதானாச்சு. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமிர்தம் பிசிக்கலா வரக்கூடிய அமிர்தம்ங்கிறது அல்ல, உங்களுக்கு ஒளினால் கிடைக்கக்கூடிய அந்த ஒளி அமிர்தம் தான் உண்மையான அமிர்தம். இங்கிருந்து கிடைக்கக்கூடிய அமிர்தம் இந்த உடலுக்கு சில சத்து கொடுக்கும். ஆனால் உண்மையான அமிர்தம் என்னுடைய ஆத்மா எனும் ஒளிக்கு, ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒளி சத்தே உண்மையான அமிர்தம். அப்படி ஒரு அமிர்தமான நிலை அது. நிசமான பரவெளியும் வெளிதான் ஆச்சு. நான் சொல்றதெல்லாம் நிசம், உண்மையானது இந்த பரவெளிதான். வேற எதுவுமே இங்க உண்மை அல்ல. எல்லாமே மாற்றம், எல்லாமே மாயை. அப்போ உண்மையான வழி என்பது அந்த பரவெளி எனும் ஒளி. அந்த பரவெளி ஒளியை, பரவெளியை நீங்கள் குரு மூலமா தான் என்ன செய்ய முடியும், நீங்க அதை பெற முடியும். ஏன்னா குரு தான் அந்த ஒளியை அவர் எடுத்து நமக்கு என்ன செய்யறாரு,